அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவத்திலேயே அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்ட அந்த சார் யாருன்னு கேட்கிறோம். இன்னொரு நபர் இருக்காரு, அதை ஏன் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க, ஏன் மௌனமாக இருக்கிறீங்க என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் முன்வைப்பது போன்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முன்வைக்கிறது. உண்மையான குற்றவாளியை கைது செய்யுங்க, இவர் மட்டும்தான் குற்றவாளியா, இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் கைது செய்து சிறைப்படுத்தி மிக கடுமையான தண்டனை கொடுங்க என்று வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்காக நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் உறுதுணையாகவும் உற்ற துணையாகவும் இருப்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லங்க, அதாவது அரசு ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் அரசியலாக்க போறோம்? இது அரசியல் என்பதை தாண்டி களத்துல போராடினா தானே இந்த அரசே வாய் திறந்து பேசுது. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் வாய் திறந்து பேசுவார்ல. அமரன் படம் பார்த்து விமர்சிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, நீங்க துபாய் போறதுக்கு நேரம் இருக்கு, ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் குறித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்த ஏன் பேசல?